உபாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அல்லேலூயா. ஆபத்துக்கள் வரும்போது அவசரமாய் சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பொருத்தனை பண்ணுகிறோம். அந்த பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த பொருத்தனையை நம்ம மறந்து போகிறோம் அல்லது கால தாமதம் பண்ணு. நீ பொருத்தனை பண்ணினால் அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றியே ஆக வேண்டும். கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. பொருத்தனை பண்ணிட்டு அதை செலுத்துவதற்கு என்ன செய்யக்கூடாது? கால தாமதம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அவசரமாய் பொருத்தனை பண்ணுவாங்க. சிலர் தன்னை ஊழியத்துக்கே அர்ப்பணிப்பார்கள். சிலரின் வாழ்க்கையே இந்த மாதிரிப்பட்ட காரியத்திலிருந்து விடுபட்டு நான் ஒரு பொது வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படி சமர்ப்பிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கூட ஒவ்வொரு வருடமும் அந்த புது வருட ஆரம்ப நாட்களிலே சில பொருத்தனைகளை பண்ணுவேன். நான் இந்த வருஷம் முதல் நல்ல பைபிள் படிப்பேன், இத்தனை மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் இத்தனை அதிகாரம் படிப்பேன், சபையில இப்படி ஒழுங்கா அந்த ஆராதனைக்கு போவேன், உபவாச கூட்டத்துக்கு போவேன், மற்ற கூட்டங்களுக்கு போவேன், இல்லைன்னா சபையில ஏதோ ஒரு காரியத்தை நான் நல்லபடியாக செய்வேன், நான் என் குடும்பத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருப்பேன். அப்படி எல்லாம் புது வருஷங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான தீர்மானங்கள் எடுப்பது உண்டு. அல்லேலூயா. இந்த தீர்மானங்களை அந்த மாதம் நினைப்பாங்க, அப்புறமா அதை என்ன செய்வாங்க? மறந்து போய் விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ பொருத்தனை பண்ணுவதை விட பொருத்தனை பண்ணாமல் இருப்பது ஒரு பக்கத்தில் நல்லது. பொருத்தனை பண்ணி செலுத்தினால் நல்லது, பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருப்பதை விட பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருந்தால் அது அவனுக்கு கண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்தானது. நம்ம ஆத்திரத்தில் சொல்லிடுவோம், உறவு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என் பிள்ளை படிச்சு பாஸ் ஆனா இதை செய்வேன், திருமணம் நடந்தா அதை செய்வேன், வேலை கிடைச்சா இதை செய்வேன், வீடு கிடைச்சா இதை செய்வேன், இப்படிலாம் பலவிதமான பொருத்தனைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவார்கள். அல்லேலூயா. எந்த காரியத்தை கொண்டு நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் வரும்போது மனம் பதறி எந்த ஒரு பொருத்தனையும் நீங்கள் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. நல்லா யோசித்து எனக்கு இதை செய்ய முடியுமா, செய்வேனா என்கிறதை நீங்கள் நல்லா தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமான பொருத்தனைகளை பண்ணி அதை செலுத்துவதற்கு தாமதிக்க கூடாது. சீக்கிரமாய் அதை செலுத்த வேண்டும். அல்லேலூயா.